الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم والفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إنكم ستحرصون على الإمارة وستكون ندامة يوم القيامة فنعم المرضعة وبئست الفاطمة صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே என்றென்று முதித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா என் உயிரிலும் மேலான ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இறுதி நாள் வரை வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை ஏவிருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இயன்றளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எவைகளை தடுத்திருக்கின்றானோ அப்படியான அத்துணை விடயங்களை விற்றும் முற்றும் முழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தின் உபதேசம் செய்து கொள்கின்றேன். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிக கண்ணியமான ஒரு மாதத்தை நாங்க அடைஞ்சி அதில் இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் செஞ்சு நோன்ப பிடிச்சு இரவுடைய வணக்கங்கள்ல ஈடுபட்டு பெரிய ஒரு பகுதிகளை அந்த ரமதானுடைய மாசத்துல நாங்க அமலாக மாத்தினோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பொறுமதியான மாதத்துல நாம செஞ்ச அமல்கள் எங்கட வாழ்க்கையில எப்பயும் தொடராக இருக்கும். அந்த மாதத்துல நாம படிச்சு கொண்ட அத்தனை பாடங்களையும் ஒவ்வொரு மனிதனும் அதை பாதுகாக்கணும். அந்த மாதத்துல எடுத்த பயிற்சிகளை வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஆக பிரதானமான தக்வா, அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய அச்சம், சதாவும் அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்ற சிந்தனை, இது எங்களோட அன்றாட வாழ்க்கையில எங்களோட இருக்க வேண்டிய ஆக உயர்ந்தரமான பண்புகள் உண்டு. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளோ அமலையும் காலம் போக போக இந்த ரமதான்ல இருந்து தூரமாகி ஏனைய நாட்களை அடைஞ்சி ஒவ்வொரு நாட்களையும் கழிக்கிற நேரத்துல அந்த பக்குவமான ரமதானுடைய அமல்களை
சரியான முறையில பயன்படுத்தலேண்டா, அந்த பயிற்சிகளை வாழ்க்கையில எடுக்கலேண்டா, எத்தனை ரமதான அடைஞ்சும் எந்த பிரயோசனமும் கிடையாது. அந்த ரமதானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. முஸ்லிமாக மாறணும், முஃமினாக மாறணும் என்ற உள்ளத்துடைய ஆசை இருக்கிறது. அது நாள் போக போக அந்த பயம் இல்லாமலாகுது. மஸ்ஜிதோட தொடர்பாக இருந்தவர் மஸ்ஜிதை விட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தூரமாகிறார் என்றால் எத்தனை ரமதான அடைஞ்சும் அந்த தக்குவாவை அடையாதவராக மாறிடுது. எங்களுடைய தனிப்பட்ட பாவங்கள் எங்களோட அத்தனை அமல்களையும் இல்லாமலாக்குது. அல்லாஹுடைய தொடர்பில் இருந்த ஒரு மனிதன் ஒரு நாளும் நிராசை அடைய முடியாது. யாரு அல்லாஹுடைய தொடர்பில் இருந்து நிராசை அடைகிறாங்களோ இவங்க காபிர்களாகத்தான் இருப்பாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 50 வருடமாகுது, சில ரிவாயத்துகள்ல 60 வருடம், சில ரிவாயத்துகள்ல 70 வருடம் மகனை காணல. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாரு? 60 வருடமாகி 70 வருடமாகி இன்னும் அல்லாஹ் இடத்துல கேட்கிறத விடல்ல, நிராசை அடையல்ல. மகன்மார்களிடத்துல சொல்றாரு, நீங்க கொஞ்சம் பேய்த்து பாருங்க, தஹஸ்ஸஸூ மின் யூசுப், யூசுஃபை பத்தி பேசுறாங்களா? எந்தெந்த ஏரியாக்கள்ல எந்த மகன் யூசுஃபை பத்தி யாராவது பேசுறாங்களா என்று கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களே என்று மகன் அனுப்புறாங்க. தஜஸ்ஸுஸ் ஒன்றிருக்குது, தஹஸ்ஸுஸ் ஒன்றிருக்குது. தஜஸ்ஸுஸ் என்றது பிறருடைய குறைகளை தேடுறது. அவர் எங்க போறாரு, அவர் என்ன பேசுறாரு, அவர் என்ன செய்யறாரு, அவர் யாரோட பழகிறாரு, இத மார்க்கம் தடுத்திருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமோட பத்தி நீங்க தஹஸ்ஸுஸ் செய்யுங்க. அவரை பத்தி பேசுறாங்களா? அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கிறோம், எங்கேயாவது போயிட்டு பாருங்க, என் மகன் யூசுஃபை பத்தி யாரு சரி பேசுறாங்களா? மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னத குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னஹு லா யைஅஸு மின் ரௌஹில்லாஹ் இல்லல் கௌமுல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் அல்லாஹ் உதவி செய்வான் என்ற நிராசை யார் அடைகிறாங்களோ அவங்க காஃபிர்களாகத்தான் இருப்பாங்க. எனவே ரமதானுடைய மாதத்துல மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத், ரமதானுடைய மாதத்துல மட்டுமல்ல அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத், ரமதானுடைய மாதத்துல மட்டுமல்ல இத்கும் மினன் நார், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான். என் அடியான் என்னிடத்துல கேட்பானா? என் அடியான் அவனோட பாவத்தை வருந்தி தௌபா செய்வானா? மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட அத்தனை அமலையும் ஒரு மனிதன் இழக்கிறதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆக பயங்கரமான ஒரு காரணம் தான் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை இல்லாமலாகிறது. எத்தனை கியாமுல் லைல் தொடர்ந்திருப்போம், நோம்ப பிடிச்சிருப்போம், பசியில இருந்திருப்போம், தாகத்தில் இருந்திருப்போம், சதகாக்கள் கொடுத்திருப்போம், ஹஜ் உம்ராக்கள் செஞ்சிருப்போம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடியோடு எங்களோட அமல கலட்டக்கூடியது, அந்த அமல் இருக்கக்கூடிய பிரயோஜனங்களை, அந்த அமலால கிடைக்கக்கூடிய கூலிகளை கலட்டக்கூடியது எங்களுக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகள், எங்களுக்கு மத்தியில வரக்கூடிய சண்டை, எங்களுக்கு மத்தியில வரக்கூடிய வாய் தர்க்கங்கள், அத்தனை அமலையும் கலட்டிடும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ர் அறிவிக்க வராங்க. லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான் என்று அறிவிக்க வராங்க. 2 பேர் முரண்பட்டு கொண்டிருக்கிறத பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த டேட்ட நேரத்தை அல்லாஹ் மறக்கடிக்க வச்சான். சாதாரணமாக 2 பேருடைய இந்த பிரச்சனையால முழு உம்மத்துக்கும் கிடைக்கக்கூடிய
அத்தனை நலவுகளும் 83 வருடத்துடைய அந்த அமல ஒரு மனிதன் இல்லாமல் ஆக்கிறான், மஹ்ரூமாக்கப்படுது. எங்களால நடக்கக்கூடிய பிரச்சனை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாம் இருக்கிறே 2 முஸ்லிம்கள் பிரச்சனைப்படக்கூடிய எல்லா இடத்தையும் தடுத்திருக்குது. ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமோட நடந்து கொள்ளக்கூடிய நேரத்துல எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த எல்லா பிரச்சனையும் இந்த இஸ்லாம் இது தடுத்திருக்குது. பொய் பேசுறதாக இருக்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறார், ஒருத்தர் பொய் பேசுறார், பிரச்சனை உண்டாகிற இடம். வாக்கு கொடுக்கிறாரு, அந்த வாக்க சரியான முறையில நிறைவேற்றல, பிரச்சனை வர இடம். பிறருடைய குறைகளை பேசுறார், பிறருடைய குறைகளை தேடுறார், பிரச்சனை வர இடம். இதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பொய் பேசுறார், இஸ்லாம் தடுத்திருக்கிறது. பிறரை பத்தி தேவையில்லாத வார்த்தைகளை பாவிக்கிறார், இஸ்லாம் தடுத்திருக்கிறது. புறம் பேசுறதை தடுத்திருக்கிறது. கெட்ட எண்ணங்கள், இதை இஸ்லாம் தடுத்திருக்கிறது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 இடத்துல எந்த முஸ்லிம்கள் பிரச்சனை படுறாங்களோ அந்த இடத்தை இந்த மார்க்கம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. அதுக்கும் மேலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரச்சனையுடைய ஆரம்ப கட்டத்தையே, பிரச்சனை மாதிரி விளங்கக்கூடிய சில கட்டங்களையே இஸ்லாம் தடுத்திருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா யபி அஹதுக்கும் அலா பைஇ அகீ, உங்கள ஒருத்தர் இன்னொருத்தருடைய வியாபாரத்துக்கு எதிராக வியாபாரம் செய்ய வேண்டாம். ஒருத்தர் பஜார்ல 500 ரூபாட பொறுமதியான வியாபாரத்தை 550 ரூபாய்க்கு விற்கிறாரு. இவர் என்ன செய்யறாருண்டா, அவருடைய அந்த வியாபாரத்தை உடைக்கணும் என்ற நோக்கத்தால 480 ரூபாய்க்கு விற்கிறாருண்டா இந்த வியாபாரம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய முன்னேற்றம் அது பொறுக்க இயலாம அவருடைய வியாபாரத்துக்கு எதிராக இன்னொருத்தர் வியாபாரம் நஷ்டம் இருக்குது. 500 ரூபாய்க்கு வாங்கின சாமனத்தை 480 ரூபாய்க்கு விற்கிறேன் என்றா இதுல தெளிவான நஷ்டம் இருக்குது. ஏன் விற்கிறார்? அவரிடத்துல யாரும் பேசி வாங்கிடக்கூடாது. இது பிரச்சனை வர இடம். நீங்க எப்படி விற்பீங்க? இந்த பிரச்சனைகள் உருவாகிற இடம். இஸ்லாம் இந்த பிரச்சனை உருவாகிற இடத்தையும் தடுத்திருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா யக்துப் அஹதுக்கும் அலா ஹித்பதி அஹி, ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் பேசப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சிருக்குது, கடைசி கட்டத்துல இருக்கிறாங்க. யாரும் பேய்த்து அந்த வீட்டுல பெண் கேட்டுறவான. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அப்படியான இடங்கள்ல யாரும் பேய்த்து பெண் கேட்டுற வேண்டாம். பேசி முடிவு செய்யப்பட்ட உண்டு. அதை விட நல்ல ஃபேமிலி, அதை விட சொத்து செல்வங்களோட வந்திருக்கிறாங்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே என்று யாரும் பேசிடக்கூடாது. ஏன் காரணம்? மேலான பெரியார்கள் எல்லாம் இது பிரச்சனை வார இடம். பிரச்சனை வார இடத்தையே இஸ்லாம் முற்றாக தடுத்திருக்கிறது, கலத்திருக்கிறது. மேலான பெரியார்கள் எல்லாம் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி கொள்வோம் என்றா, எங்களுக்கு மத்தியில கருத்து வேற்றுமைகளை உருவாக்கி கொள்வோம் என்றா, எங்களுக்கு மத்தியில உள்ளங்கள்ல கசப்புகளை உருவாக்கி கொண்டோம் என்றா, எங்கட அத்தனை இபாதத்துடைய கூலிகளும் அடிபட்டு போய், எங்கட எல்லா இபாதத்துடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் அடியோட புடுங்கிடுவான். மேலான பெரியார்களே, எல்லாம் நல்லடியார்களே, இந்த பிரச்சனை இருக்கிறே எங்களுக்கு வார நலவுகளை தடுத்துடும். எதிர்காலங்கள்ல இவர் கஷ்டவாளியாக இருக்கிறார், எதிர்காலங்கள்ல அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இவர் நல்ல நிலைமையில இருக்கணும் என்று இருந்தா, இவருடைய பிரச்சனையால, இவருடைய தர்க்கங்களால, இவருடைய சில ஏற்பாடுகளால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தனை நலவையும் கலட்டிருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனையால அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா நலவுகளும் கலட்டப்படுது. வாப்ப மகனுக்குள்ள வர பிரச்சனையால அந்த வாப்ப மகனுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை நலவுகளும் கலட்டப்படுது. மேலான பெரியார்களே, எல்லாம் நல்லடியார்களே, ஒருவர் என்ன செய்யறார் என்றா, அவர் யாரோட ஒத்தராவது பிரச்சனையோடு இருக்கிறார் என்றா,
சின்ன சின்ன பிரச்சனைகளை அதை மன்னிக்க இயலாத நிலைமையில, மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க கொடுக்க முடியாத நிலைமையில ஒரு மனிதன் இருக்கிறார் என்றா, அவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுற நலவுகள், அவருடைய மகளுக்கு ஏற்படுற நலவுகள், அவருடைய மகனுக்கு ஏற்படுற நலவுகள், இந்த நலவுகளும் கலட்டப்படும். இதுதான் இஸ்லாம் சொல்லுது, நீங்க மன்னிங்க, நீங்க மறங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒற்றுமை என்பது எல்லா நலவுகளையும் கொண்டு வரத போல எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உள்ளம் ரீதியான கசப்புகள் இருக்கிறது, இது எல்லா நலவுகளையும் அடியோட கலட்டக்கூடியது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல ஒரு முறைப்பாடு வருது. ஒரு மனிதன் வந்து சொல்றாரு, எங்க வீட்டில் ஒரு ஆணி அடிக்கலாம், ஒரே செவறுதான் போடப்பட்டிருக்குது, ஆணி அடிக்கிற நேரத்துல பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் பிரச்சனைப்படுத்திக் கொள்றாரு, ஆணி அடிக்க வானம் என்றாரு. மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த வாரம் மிம்பர்ல ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏறி சொல்றாங்க, எனக்கு கேள்விப்படுது, 2 பேர் பிரச்சனைப்படுறாங்க, ஒரு ஆணி அடிக்கிற விஷயத்துல அது சரியான முறையில அந்த பிரச்சனை இல்லாமலாக்கப்படணும், அப்படி இல்லாமலாக்கப்படலை என்றா அந்த ஆணி அந்த மனிதனுடைய முதுல் அடிப்பேன் சொன்னான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆணிய முதுல அடிக்கிறதல்ல பிரச்சனை, 2 பேர்களுக்கு மத்தியில பிரச்சனை வராம இருக்கணும், கருத்து வேற்றுமைகள் ஏற்படாம இருக்கணும், ஒற்றுமையான சூழல் உருவாக்கப்படணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஒற்றுமையை பற்றி பிடிச்சுக்கோங்க. வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை இத பற்றி பிடிச்சுக்கோங்க, இதிலிருந்து யாரும் பிரிஞ்சிட வேண்டாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்குள்ள வந்திருக்கிற பிரச்சனை என்னண்டா, நாங்க ஆளை பார்க்கிறது. குர்ஆன் இருக்குதுண்டா, இதை நானும் பிடிச்சிருக்கிறேன், இது இன்னொருத்தரும் பிடிச்சிருக்கிறாங்க, 3வது ஆளும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க, 4வது மனுஷன் யோசிக்கிறாரு, இவர் எப்படி இந்த இடத்துக்கு வந்தாரு, இவர் எப்படி குர்ஆனை பிடிச்சு கொண்டிருக்கிறாரு, நான் பிடிக்க மாட்டேன். நாங்க ஆளை பார்க்க கூடாது, குர்ஆனை பார்க்கணும். பிரச்சனைகள் உருவாகிற இடங்களை பார்க்க கூடாது, அந்த பிரச்சனைகளை இருந்து கதறக்கூடிய இடங்கள். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தால ஒரு மனிதனை வெறுக்கிறது இருக்குது, உள்ளத்தால ஒரு மனிதனை யாரு வெறுக்கிறாங்களோ அது உலகத்துடைய இன்ப லாபத்துக்காக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை வெறுக்கக்கூடியவர்களை உருவாக்குவான். நாங்க மன்னிக்க தயார் இல்லை, நாங்க இன்னொருத்தருக்கு மன்னிப்பு கொடுக்க தயார் இல்லை, எங்களிடத்துல மன்னிப்பு கேட்க வந்தா அந்த மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு நாங்க தயார் இல்லை. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மன்னிக்காத நிலைமைகளை அல்லாஹ் உருவாக்குவான். எனவே நல்ல வார்த்தைகள் இருக்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரிய நலவுகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளை வச்சிருக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவ்லிக், நபியே, நீங்க கடுகடுப்பான ஒரு மனிதனாக இருந்தா எதுக்கெடுத்தாலும் சூடாகுறீங்க, எதுக்கெடுத்தாலும் சல்பல் என்றீங்க, எதுக்கெடுத்தாலும் மோத்துல பாயிறீங்க, இப்படியான ஒரு மனிதனாக இருந்தா லன்ஃபல்லு மின் ஹவ்லிக், உங்களை சுத்தி சஹாபாக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் விரண்டோடிடுவாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்ல வார்த்தைகளால சமூகத்துல நல்ல நிலைமைகள் உருவாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து வியாபார நோக்கத்துக்கு மதீனாவுக்கு வராங்க. மக்கால இருந்து வியாபார நோக்கத்துக்கு மதீனாவுக்கு வராங்க. மதீனால பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கிற நேரம், அவங்களோட வியாபார பொருட்களை விற்கிற நேரம் புதிய ஒரு முகத்தை பாக்குறாங்க, புதிய ஒரு முகத்தை பாக்குறாங்க. கிட்ட போயிட்டு கேட்கிறாங்க, மீன் ஐன அன்ஸ், நீங்க எங்கிருந்து வாரீங்க? அவர் சொல்றார், நான் அப்துல் கைஸ் கோத்திரத்தார். அப்துல் கைஸ் கோத்திரத்தாரா? உங்களோட தலைவன் அஷஜ்ஜா, உங்களோட தலைவன் அஷஜ்ஜா. அவர் சொல்றாரு, ஓ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த மனிதனை பார்த்து, அஷஜ் உங்களோட தலைவனாக இருக்கிறார் என்றா, அந்த அஷஜ் இடத்துல 2 பண்பு இருக்குது.
அந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹும் ரசூலும் விரும்புறான். அவர் பார்க்கிறாரு, வித்தியாசமான ஒரு மனிதனே, எங்கட கோத்திரத்தை விசாரிக்கிறார், எங்கட தலைவரை பத்தி பேசுறார், எங்கட தலைவருடைய பேச்சுகள் எல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்குது, எங்கட தலைவருடைய பண்புகளை சொல்றார். ரெண்டு பண்பு இருக்குது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அல் ஹில்மு வல் அனாஅ, சகிப்பு தன்மையும் அமைதியும். உங்களோட தலைவரிடத்தில் இருக்குது, அது அல்லாஹும் ரசூலும் விரும்புறார். யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹும் ரசூலும் அந்த அஷஜ்ஜிடத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு தன்மையை விரும்புறான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களை பார்த்து சொல்லல, பக்கா காஃபிர். ஒரு கோத்திரத்துடைய தலைவன் பெரும் காஃபிராக இருந்த அஷஜ்ஜ பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு சிஃபத் இருக்குது, அது அல்லாஹ்வும் ரசூலும் விரும்புறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர் சொல்றாரு, அவருடைய மகளை நான் தான் திருமணம் முடிச்சிருக்கிறேன். அப்படியான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி போறாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதீனா வாசிகள்ல சிலர்கள் வரக்கூடிய நேரத்துல இந்த மனிதன் கேட்கிறாரு, இவர் யார்? எங்கட ஊரை விசாரிக்கிறார், எங்கட கோத்திரத்தை விசாரிக்கிறார், எங்கட தலைவரை விசாரிக்கிறார், அவரிடத்தில் இருக்கக்கூடிய சிபத்துகளை சொல்றார். இவர் யார்? இவர் தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ். மேலான பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓடி வாரார் அந்த மனிதன். ஓடி வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களோட கையை நீட்டுங்க, இப்பவே நான் பைஅத் செய்றேன், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், இப்பவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றேன். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, அவரை பத்தியும் பேசல, அவருடைய கபீலாவுடைய தலைவரை பத்தி பேசினாங்க. சாதாரண ஒரு வார்த்தை, இஸ்லாத்துக்குள்ள வாரா. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவருக்கு உதுவுடைய முறைகள், தொழுகையுடைய முறைகள், கொஞ்ச நாள் மதீனால இருந்தாங்க, படிச்சு கொடுக்கப்படுது. அவரோட சேர்த்து ஒரு லெட்டரையும் கொடுத்து அனுப்பினாங்க, உங்களோட தலைவருக்கு பேத்து கொடுங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் காலம் நீங்க மறைச்சு வச்சுக்கோங்க இஸ்லாத்தை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இவர் வீட்டுக்கு வாராரு. இவர் வீட்டுக்கு வந்து நாள் போக போக மனைவிடத்துல வித்தியாசமான மாற்றங்கள் விளங்குது. மனைவி பார்க்கிறா, எந்த கணவன் எப்ப மதீனால இருந்து வந்தாரோ வித்தியாசமான முறையில கைய கழுவுறார், முகத்தை கழுவுறார், கால கழுவுறார், வித்தியாசமான முறையில் இருக்கிறாரு, என்ன நடக்குது என்று வாப்பாவை கூப்பிட்டு சொல்றாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஷஜ் வந்து கேட்கிறாரு, என்ன மதீனாக்கு பேய்த்து வந்ததில் இருந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? சொல்றாரு, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டேன். அவர் ஆடி போறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டீங்களா? என்ன காரணம்? எங்களோட மார்க்கத்தை விட்டுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கல. அவர் பேசினது உங்களைய பத்தி. அஷத் சொல்றாரு, என்னைய பத்தி பேசினாரா? அவர் யார்? அவர் தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். உங்களிடத்துல ரெண்டு பண்பு இருக்கிறாமே, அந்த ரெண்டு பண்பையும் அல்லாஹ்வும் விரும்புறான், ரசூலும் விரும்புறான் என்று சொன்னாங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான இந்த பண்பு எப்படி அவருக்கு தெரியும்? இதான் உங்களுக்கு தர வேண்டிய ஒரு லெட்டரை தந்து அனுப்பினாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. அந்த கொடுத்த லெட்டரை பாக்குறாங்க, மின் முஹம்மத் இலா அஷஜ், இது முஹம்மது இடத்தில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷஜ்ஜுக்கு இதுதான் நேரான மார்க்கம், இதுதான் சரியான மார்க்கம், இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க என்று லெட்டரை பார்த்ததோடையே வாப்பாவும் அழுகுறாங்க, மகளும் அழுகுறாங்க, மருமகனும் அழுகுறாங்க. மூணு பேரும் அதே இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. அடுத்த நாள் காலையில, மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு கூட்டத்தையும் தலைவன் அஷஜ் அழைக்கிறாங்க. முழு கூட்டமும் வாராங்க. வந்த நேரத்துல இப்படிதான் மக்கால ஒரு ரசூல் வந்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறார், என்னைய பத்தி பேசுறார், என்ன சிபத்துகளை பத்தி பேசுறார். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல் கைஸ் முழு கோத்திரமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முழு கோத்திரமும் கபீலாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். சாதாரண நலவை பேசினதால முழு கபீலாவும் இஸ்லாத்துக்குள்ள வராங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
எங்கட பேச்சுக்கள் அது மாறும், எங்கட பழக்க வழக்கங்கள் அது மாறும், எங்களுக்குள்ளால விட்டு கொடுக்கக்கூடிய சிபத்துகள் உருவாகணும். மேலான பெரியார்கள் எல்லாம் போய் நல்லடியார்களே, ஆக பயங்கரம் என்னாண்டா தன்னுடைய குறைகளை தேடுறது, தன்னுடைய குறைகளை பேசுறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, யார் ஒரு ஜனாசாவை குளிப்பாற்றுறாரு, குளிப்பாற்ற நேரத்துல அந்த ஜனாசாவுடைய குறைகளை மறைக்கிறாங்களோ, ஸதரல்லாஹு அவ்ரதஹு ஃபித் துன்யா வல் ஆখিরাহ, அல்லாஹ் துனியாலையும் ஆখিরাலையும் அந்த மனிதனுடைய குறை அல்லாஹ் மறைக்கிறான். ஜனாசா அடக்கி முடிஞ்சாச்சு, உத்குரு மஹாசின மௌதாக்கும், உங்களை மரணிச்சவங்களை நல்லதா பேசுங்க. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு மத்தியில பிளவுகள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, எங்கட பழக்க வழக்கங்களால, எங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாத சிபத்தால, மறக்க முடியாத பண்பால. மேலான பெரியார்களே, அத்தனை இபாதத்தையோடு வேரோட கலட்டப்படும். எந்த இபாதத்துடைய அமலுடைய கூலியையும் எதிர்பார்க்க முடியாது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் யோசிக்கணும், இந்த ரமலான்ல செஞ்ச பக்குவமான அமல்கள் எங்கட வாழ்க்கையில பக்குவங்களை உண்டாக்கணும், இந்த அமல்களை பாதுகாக்கணும், சீதேவிகளாக மாறணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொன்று இருக்குது, எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் எங்களுடைய அத்தனை அமலையும் வேரோட கலட்டிடும். எங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பாவங்கள் இபாதத்துடைய இன்பத்தை அல்லாஹ் கலட்டிடுவான், கெட்ட மௌத்தை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். நல்லவர்களுடைய சுஹ்பத்தை விட்டும் நல்லவர்களுடைய தோழமைகளை விட்டும் அல்லாஹ் கலட்டிடுவான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பாவங்கள்ல இன்பம் கண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்கள்ல அல்லாஹ் சக்கராத்தை வச்சிடுவான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே விடுமுறையுடைய காலங்கள்ல இருக்கிறோம். விடுமுறையுடைய காலங்கள்ல எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ட்ரிப்புகள் போவாங்க, அந்தந்த ஊர்களுக்கு போவாங்க, குடும்பங்களை சந்திக்க போவாங்க. அது எந்த பிரச்சனையும் இல்ல. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போற நேரங்கள் எங்கட பிரயாணம் இருக்குது, இது குர்ஆன் ஹதீஸ் சொன்ன முறையில் இருக்கணும். பாட்டுகளை கேட்டாதான் எங்களுக்கு எங்கட வாகனங்களை ஓட்டலாம். இப்படியான பாவனைகளை பாவிச்சாதான் அந்த விடுமுறைய சரியான முறையில கழிச்சதாக மாறிடும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பாவங்கள்ல நானும் நீங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த பாவங்கள்ல தௌபா செய்யல என்றா அதே பாவத்துல அல்லாஹ் சக்கராத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். இன்றைக்கு எத்தனையோ ஆக்சிடென்ட் கேஸ்ல பாக்குறோம். அல்லாஹ் மன்னிக்கணும். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்களோ, மறைமுகமான பாவங்கள் இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாங்களோ, முதலாவது நலவுகள் கலட்டப்படும், இரண்டாவது அவங்களோட ஆடைகள் அல்ல சக்கராத்துல வச்சு கலட்டிடும். வித்தியாசமான பாவனைகளை பாவிச்சு கொண்டு வித்தியாசமான முறையில வாகனங்களை ஓட்டிக்கொண்டு போறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசாவை வெளியே எடுக்கணும் என்றா உடம்பில் இருக்கக்கூடிய ஆடை கலட்டினாதான் அந்த ஜனாசாவை வெளியே எடுக்கலாம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆடைகள் பிக்கப்படுது. பிக்கப்பட்டு ஜனாசாக்கள் உடம்புல ஒட்டு துணி இல்லாம வெளியே அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுவான். ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சுவர்க்கத்துல நடந்த தவறுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை, சுவர்க்கத்துடைய அத்தனை எல்லா நலவுகளையும் அல்லாஹ் கலட்டிட்டு ஆடைகளையும் அல்லாஹ் கலட்டினான். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய விடுமுறைகளுடைய தினங்கள் அதை பக்குவமாக கழிச்சு கொள்ளணும். பாவங்கள்ல ஈடுபட்டு கூடாது. சென்ற கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு முன்னால ஒரு ஜனாசா வீடுக்கு போய்த்திருந்தோம். மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இரவுல மகன் தூங்கி இருக்கிறாரு, அடுத்த நாள் காலையில தட்டி எழுப்பாட்டினா மகன் எழும்புறாரு இல்ல, மகன் ஜனாசா, மகன் மௌத்தாக இருக்கிறார். பக்கத்துல போன் இருக்குது, அதுல ஹெட்செட் போடப்பட்டிருக்குது, அதுல பாட்டு பேசிக் கொண்டிருக்கு. சிலவர்களுக்கு இரவு நேரங்கள்ல பாட்டு கேட்காடி தூக்கம் போகாது. மேலான பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த பாவங்கள்ல இன்பம் கண்டிருக்கிறோமோ அதே பாவத்துல அல்லாஹ் சக்கராத்தை கொண்டு வந்து வச்சிருவான். எனவே பயங்கரமான ஒரு அமானிதம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த குர்ஆனும் எந்த முறைகளை ஒரு மனிதனுடைய வெற்றிக்காக வேண்டி காட்டி தந்திருக்கிறாங்களோ அந்த முறைகளை எங்களோட வாழ்க்கையில நாங்க எடுத்து நடப்போம் என்றா
மேலான வெற்றியான வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கை மாறும். எனவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ் சொன்ன முறைப்படி வாழக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. எங்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், சகல விதமான பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எல்லா விதமான பாவங்கள் இருந்தும் தௌபாவை நசீபாக்கிறியா அல்லாஹ். பக்குவமாக ரமதான கழிச்சிட்டோம் யா அல்லாஹ், அந்த பக்குவத்தை என்னோட வாழ்க்கையில தொடர வச்சிடியா அல்லாஹ். என்னோட பேச்சுக்களால நடையுடைய பாவனைகளால நாங்க பிளவுபட்டு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ், ஒற்றுமை ஏற்படுத்தியா அல்லாஹ். குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுத்திருக்கிறியா அல்லாஹ், குடும்பங்களுக்கு மத்தியில் ஒற்றுமைகளை ஏற்படுத்தியா அல்லாஹ், நிலைமைகளை சீராக்கி தந்திரியா அல்லாஹ், சாதகமான நிலைமைகளை மாத்திரியா அல்லாஹ். எங்களோட கஷ்டங்கள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களோட பிரச்சனைகள் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களோட நோய் உனக்கு தெரியும் யா அல்லாஹ், எங்களோட கடன் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்களோட கடன்ல இருந்து கலட்டிடு யா அல்லாஹ், கஷ்டங்கள் இருந்து கலட்டிடு யா அல்லாஹ், நோயிலிருந்து ஆரோக்கியத்தை தந்திடு யா அல்லாஹ், நிம்மதியான வாழ்க்கையை தந்திடு யா அல்லாஹ், சந்தோஷமான வாழ்க்கையை தந்திடு யா அல்லாஹ், ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்திடு யா அல்லாஹ், உன்னுடைய தொடர்போட வாழ்க்கையை தந்திரியா அல்லாஹ். எல்லா இபாதத்துகளையும் பக்குவப்படுத்தியா அல்லாஹ், அத்தனை இபாதத்துகளையும் இஹ்லாஸ நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ஊரை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், இந்த நிர்வாகத்தை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், இமாம் முஅத்தின கபூல் செஞ்சிரியா அல்லாஹ், ஒத்துமை நிறைஞ்ச ஊராக மாத்திரியா அல்லாஹ். எல்லா நலவுகளையும் இந்த ஊர்ல இருந்து ஆரம்பிச்சிரியா அல்லாஹ். சக்கராத்துல உதவி செஞ்சிரியா அல்லாஹ், சக்கராத்துல உதவி செஞ்சிரியா அல்லாஹ். யாரும் உதவி செய்ய முடியாத இடம் யா அல்லாஹ், அந்த சக்கராத்துல உதவி செஞ்சிரியா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி யாருக்கும் அநியாயம் செய்யாம, யாருடைய சொத்துக்களையும் அபகரிச்சிராம, யாருடைய கல்புகளையும் உடைச்சிராம உன்னை வந்து சந்திக்கக்கூடிய ஸ்ரீதேவிகளுடைய கூட்டத்துல நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.